நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை இந்த கால வேளையில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சமீப நாட்களாக கிறிஸ்தவ சமுதாயம் பல காரியங்களில் தடுமாறுவதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு உபதேசத்திலே தடுமாற்றம், பரிசுத்த ஜீவியத்திலே, சாட்சியுள்ள ஜீவியத்திலே தடுமாற்றம், சபையை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார் என்று புரிதலிலே தடுமாற்றம், எதற்காக சபை அழைக்கப்பட்டிருக்கிறது, சபையினுடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்வதிலே தடுமாற்றம். இப்படி தடுமாற்றத்தின் மீது தடுமாற்றம் இன்றைக்கு கிறிஸ்தவ கோலத்திலே காணப்படுகிறபடினாலே அதனுடைய விளைவாக பலவிதமான கள்ள உபதேசங்கள் சபைகளுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறது. வெறும் உணர்ச்சிகளை அல்லது உணர்வுகளை மாத்திரமே தூண்டக்கூடிய ஆராதனைகள், அதில் ஆர்ப்பரிக்கக்கூடிய ஜனங்கள், சினிமாவிற்கு ஒப்பாக நடனம் ஆடக்கூடிய ஆராதனைகள், அதை நடத்தக்கூடியவர்கள் ஹீரோக்களைப் போல, சினிமாவில் கதாநாயகர்களைப் போல கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதன் நிமித்தமாக கிறிஸ்துவின் சாயலையும் சிந்தையையும் பிரதிபலிக்கக்கூடிய சபைகள் அல்லது சபையின் மக்கள் அல்லது கிறிஸ்துவ தலைவர்களை நாம் இன்றைக்கு பார்ப்பது அரிதாகி கொண்டே இருக்கிறது. இது எந்த அளவிற்கு தாக்கத்தை அல்லது ஒரு அதிர்வை உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமே என்றால், தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலும் பிரிவினையை கொண்டு வந்திருக்கிறது. சபைகளில் பிரிவினைகளும் பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இது இன்றைக்குத்தான் இப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைப்போமே என்றால் அது மிகவும் தவறு. இது 1வது நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்கள் இருக்கிற பொழுதும் அவர்கள் சபையை நடத்துகிற பொழுதும் இத்தகைய சம்பவங்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். உதாரணத்திற்கு நீங்கள் பேதுரடிகளார் எழுதின 2வது நிருபத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே மிக தெளிவாக சொல்லுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், கள்ள போதகர்கள் இருந்தார்கள், பொருளாசையுடையவர்கள் இருந்தார்கள், மற்றும் தங்களுடைய தந்திரமான வார்த்தைகளினால் சபையின் மக்களை கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்துவதை காட்டிலும் தங்களுக்கு வசப்படுத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் 1வது நூற்றாண்டிலும் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பேதுரடிகளார் எழுதின 2வது நிருபத்தில் நாம் பார்க்கிறோம். சரி, இதற்கு என்ன பரிகாரம் என்று சொல்லி யோசிக்கிற பொழுது நான் தொடர்ந்து பேதுரு அடிகளார் எழுதின நிருபத்தை வாசித்து பார்த்தேன். அதிலிருந்து இந்த நாளின் செய்திக்காக நான் ஒரு சிறு பகுதியை தெரிந்து கொண்டிருக்கிறேன். பேதுரு அடிகளார் எழுதின பொதுவான நிருபம், 2வது நிருபம், அதிலே 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை இந்த நாளின் செய்திக்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த நிருபத்தில் பவுலடிகளார் பேதுரடிகளார் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், அழைக்கப்பட்டவர்கள் தங்களுடைய அழைப்பை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்கள், அவர்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை அவர்கள் 1வது நூற்றாண்டு விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேதுரடிகளார் இந்த நிருபத்தை எழுதுகிறார். 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் இந்த நாளின் செய்திக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. ஏன் இந்த நிருபத்தை எழுதுகிறார்?
13வது வசனம், 14வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து பேதுரடிகளார் எப்படி மரிப்பார் என்று சொல்லியிருந்தார். இப்பொழுது பேதுரடிகளார் தன்னுடைய மரணத்திற்கான நாட்கள் சமீபமாக இருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொண்டார். அதே நேரத்தில் அவருடைய கண்களுக்கு முன்பாக 1ஆம் நூற்றாண்டு திருச்சபைகள் எல்லாம் வருகிறது. அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய நிலையை பார்க்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சியற்ற தன்மை, குழப்பமான காரியங்கள், கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், வேத வசனத்திற்கும் தங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமில்லாத ஊழியர்கள், தலைவர்கள் எல்லாம் வந்து கொண்டிருப்பதை பேதுரடிகளார் பார்த்து அவர் இந்த பூமியை விட்டு சீக்கிரமாய் கடந்து போகக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டபடினாலே அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நிருபத்தை எழுதுகிறார். சரி, என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், 1வது அதிகாரம் 4 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பேதுரடிகளார் 1ஆம் நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பின் மேன்மையை அறிந்து கொள்ள வேண்டும், அதில் இருக்கக்கூடிய மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதில் இருக்கக்கூடிய உன்னதமான வாக்கு தத்தங்களை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேதுரடிகளார் விரும்புகிறார். முதலாவது அவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவிலே சபையின் மக்கள், அழைக்கப்பட்டவர்கள் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சரி, இந்த நிருபத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தரை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு என்று சொல்லி தொடர்ந்து அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். தேவனை அறியக்கூடிய அறிவுதான் இதற்கான ஒரு பரிகாரம். அதாவது தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு, கள்ள உபதேசத்தினால் நிறைந்திருக்கக்கூடிய சபைக்கு, கள்ள போதகர்களால் நிறைந்திருக்கக்கூடிய சபைக்கு, சாட்சியை தக்க வைத்து கொள்ள தடுமாறக்கூடிய 1ஆவது நூற்றாண்டு சபைக்கு இதுதான் மிகவும் அவசியமான காரியம் என்று சொல்லி பேதுரடிகளார் சொல்ல விரும்புகிறார். என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது, தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறியக்கூடிய அறிவில் அவர்கள் முதிர்ச்சி பெற வேண்டும், அவர்கள் முதிர்ச்சி அடைய வேண்டும். எப்படி முதிர்ச்சி அடைய முடியும்? வேத வசனத்திலே அவர்கள் கவனம் செலுத்துகிற பொழுது, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, அதற்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது, ஆவியானவருடைய உதவியினால், பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினால் அவர்கள் தேவனையும் தேவ திட்டத்தையும் அறியக்கூடிய அறிவில் அவர்கள் முதிர்ச்சி அடைவார்கள். சரி, இந்த தேவ திட்டத்தை அறியக்கூடிய அறிவில் அவர்கள் முதிர்ச்சி அடைகிற பொழுது என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது 2வது வசனத்தில், 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், தேவனை அறியக்கூடிய அறிவினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவினால், திரியேக தேவனை அறியக்கூடிய அறிவினால். ஒருவேளை பேதுரடிகளார் எழுதின 1வது நிருபத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே 1வது அதிகாரத்திலே பேதுரடிகளார் சொல்லுவார், ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பில் தேவ திட்டம் இருக்கிறது.
தேவனுடைய முன்னறிவு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சிந்துதல் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இருக்கிறது. ஆக ஒரு மனிதனுடைய ரட்சிப்பில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற திரியேக தேவனுடைய ஈடுபாடு, திட்டம், அறிதல் மற்றும் தீர்க்கதரிசிகளால் அறிவிக்கப்பட்ட காரியங்கள் போன்றவற்றை அங்கே முதலாவது நிருபத்தில் பேதுரடிகளால் எழுதுவார். ஆக இந்த அறிவில் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தேவ திட்டத்தையும் தேவனையும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியும் அவர்கள் அறியக்கூடிய அறிவில் அவர்கள் முதிர்ச்சி அடைகிற பொழுது, தேறுகிற பொழுது என்ன அவர்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கும் என்று சொல்லி பேதுரடிகளார் சொல்லுகிறார். ஆக முதலாவது அவர் சொன்ன காரியம், தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் தேவ திட்டத்தையும் அறியக்கூடிய அறிவில் சபையின் மக்கள் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னார். அந்த முதிர்ச்சி நிமித்தமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அல்லது அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று பார்க்கிற பொழுது, இங்கே அவர் சொல்லுகிற காரியம், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் கிடைக்கும். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் கிடைக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த கிருபை என்ற வார்த்தையை நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்க வேண்டும். நேற்று இரவு நான் படுக்கைக்கு போகிற பொழுது கண்ணீரோடு படுக்கைக்கு போனேன். ஏனென்று சொன்னால், என் நண்பர் ஒருவர் எனக்கு அனுப்பின 3 நிமிஷ ஒரு யூடியூப்பில் ஒரு காரியத்தை, ஒரு காட்சியை பார்த்தேன். எங்கே ஒரு நாட்டில் பசி, பஞ்சம், வறுமை தலைவிரித்து ஆடுகிறது. யாரோ ஒருவர் உதவி செய்வதற்கு அவர்கள் உணவை கொண்டு வந்து வண்டியில் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தி பரிமாறுகிறார்கள். அப்படி பரிமாறுகிற பொழுது பலசாலிகள், அதாவது பெரியவர்கள், வாலிபர்கள் என்று அவர்கள் முந்தி அடித்து கொண்டு வந்து எல்லாவற்றையும் வாங்கி கடந்து சென்று விடுகிறார்கள். கடைசியில் ஒரு 5 அல்லது 6 வயது ஒரு சிறு பெண் ஒரு வெறும் தட்டை வைத்து கொண்டு அழுகிறாள். அவளுக்கு ஒரு துளி உணவு கூட அவளுக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுது தான் நேற்று நன்றாக சாப்பிட்டு ஜெபித்து நான் படுக்கையில் படுத்திருக்கிறேன். யோசித்து பார்த்தேன், இந்த ஜனங்களை விட நான் பரிசுத்தவானா? அவர்களுக்கு எத்தனை பேருக்கு தலை சாய்க்க நல்ல வீடு இருந்திருக்கும். அவர்கள் அனைவரும் போட்டிருந்த துணிமணிகள் கிழிந்து போயிருந்தது. இவர்களை காட்டிலும் பல வழிகளில் நான் நன்றாக இருக்கிறேனே என்று யோசித்து பார்த்தேன். நம்ம எத்தனை பேர் இது தேவனுடைய கிருபை? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருப்பது நாம் தேவனுடைய கிருபை. நாம் சுகத்தோடு பலத்தோடு இருப்பது தேவனுடைய கிருபை. நாம் நடமாடுவது தேவனுடைய கிருபை. நாம் புசிப்பது தேவனுடைய கிருபை. நாம் வியாதி இல்லாமல் அல்லது மருத்துவமனையில் மிகுந்த வேதனையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ ஜனங்கள் மத்தியில் நாம் சுகத்தோடு நம்முடைய வீடுகளில் இருப்பது தேவனுடைய கிருபை என்று சொல்லி எத்தனை பேர் உணர்கிறோம்? கிருபை, இந்த கிருபையின் மேன்மையை, இந்த கிருபையின் மகத்துவத்தை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உணர வேண்டும். அநேக நேரத்தில் நாம் அதை மறந்து போய்விடுகிறோம். நான் படித்தேன், நான் உழைக்கிறேன், நான் புத்திசாலியாக இருக்கிறேன், நான் ஞானமாய் திட்டமிடுகிறேன், நான் என்னுடையது, என்னுடைய அறிவு, என்னுடைய புத்திசாலித்தனம் ஆகையினாலே நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக இத்தகைய ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் காணப்படுகிறார்கள். பேதுரடிகளார் சொல்கிறார், தேவனை அறியக்கூடிய அறிவு முதிர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்றால் நாம் தேவனுடைய கிருபையின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்வோம். ஒன்று. இரண்டாவதாக, அது நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமாதானத்தை கொண்டு வரும். ஆக பேதுரடிகளார் சொல்லுகிற காரியம், தேவனை அறியக்கூடிய அறிவிலே நாம் முதிர்ச்சி அடைகிற பொழுது நாம் தேவனுடைய கண்களிலிருந்து கிருபையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வோம். 3வது வசனத்தில், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருக்கிறது.
இரண்டாவதாக பேதுரடிகளார் இந்த 3வது வசனத்திலே சொல்ல விரும்புகிற காரியம், 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு தேவ பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவையான வல்லமையை அது நமக்கு தருகிறது. எது? தேவனை பற்றி அறியக்கூடிய அறிவிலே நாம் முதிர்ச்சி அடைகிற பொழுது, கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய அறிவிலே முதிர்ச்சி அடைகிற பொழுது, வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் தேவ திட்டத்தை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவிலே முதிர்ச்சி அடைகிற பொழுது, இந்த பூமியிலே நாம் வாழுகிற பொழுது, தேவ பக்தியுள்ள ஒரு சாட்சியுள்ள ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான வல்லமையை அது மாத்திரமே தரும். வேறு எதுவுமே தர முடியாது. சபையினுடைய அழைப்பின் நோக்கம் என்ன? இந்த பூமியில் அழைப்பை பெற்ற விசுவாசிகளுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? கிறிஸ்தவர்களின் நோக்கம் என்ன? தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு என்னிடத்தில் பலன் இல்லை, என்னுடைய சுயத்தில் பலன் இல்லை. தேவன் மாத்திரமே எனக்கு பலன் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த உலகம் நாளுக்கு நாள் அது மோசமானதாக, கொடுமையானதாக, சுபாவ அன்பில்லாத ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே தான் பேதுரடிகளார் சொல்லுகிறார், தேவ பக்திக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவனுடைய வல்லமை நமக்கு தருகிறது. எப்பொழுது? தேவனை அறியக்கூடிய அறிவிலே நாம் முதிர்ச்சி அடைகிற பொழுது. 3வதாய் பார்க்கிற பொழுது, இந்த 4வது வசனத்திலே சொல்லுகிறார், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு. இந்த உலகம் கேடுபாடுகள் நிறைந்திருக்கிறது. நாம் நினைக்கிறோம் இன்றைக்குத்தான் என்று சொல்லி அல்ல, 1வது நூற்றாண்டிலிருந்தே, அல்லது மனிதன் எப்பொழுது பாவத்தில் விழுந்து போனானோ அந்த நாளிலிருந்து கேடுபாடுகள் நிறைந்த உலகம், தீமை நிறைந்த உலகம். ஆனால் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நமக்கும் இந்த கேடுபாடான சிந்தை வருவதற்கு, இச்சைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிலிருந்து நாம் தப்பி பிழைக்க வேண்டும் என்றால், அதிலிருந்து நாம் தப்பி தேவ பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், தேவனை பற்றி அறியக்கூடிய அறிவு எனக்கு வேண்டும். இதைத்தான் 3வது வசனத்திலும் சொல்லுகிறார், 4வது வசனத்திலும் சொல்லுகிறார். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. ஆக கேடுகளால் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நாம் தப்பி பிழைப்பதற்கு தேவையான வழிவாய்ப்புகளை அது உண்டாக்குகிறது. ஆக தேவனை அறியக்கூடிய அறிவின் வளர்ச்சி கிருபையும் சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறது. முதலாவதாக. இரண்டாவதாக, தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான வல்லமையை தருகிறது. மூன்றாவதாக, உலகத்தில் உண்டான இச்சையான வாழ்க்கைக்கு தப்பி பிழைக்க வழி உண்டாக்குகிறது. சரி, அடுத்து 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கிறிஸ்துனுடைய திவ்ய சுபாவத்திலே நாம் பங்கு பெற தகுதியுடையவர்களாய் நம்மை மாற்றுகிறது. கிறிஸ்துவின் சுபாவத்திலே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, அழைப்பை பெற்ற எல்லா கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பவுலடிகளார் சொல்லுவார், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுலடிகளார் சொல்லுவார், கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களுக்குள்ளாக இருக்க கடவுது, உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லி, இந்த ஒரு நிலையை அடைவது தான் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியின் அடையாளமாக காணப்படும். கிறிஸ்துனுடைய சுபாவம், கிறிஸ்துனுடைய சிந்தை, இது திவ்ய சுபாவம். நாம் பாவ சுபாவத்தை உடையவர்களாக ஒரு காலத்தில் இந்த பூமியில் இருந்தோம். நம்முடைய ரட்சிப்புக்கு முன்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நாம் பாவ சுபாவத்தை உடையவர்களாக இருந்தோம். இந்த உலகத்தின் இச்சைகளுக்குள்ளாக சிக்கி கொண்டிருந்தோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கேடுபாடுகளுக்குள்ளாக நாம் விழுந்து கிடந்தோம். ஆனால் நம்முடைய அழைப்போ திவ்ய சுபாவத்தில் பங்கு பெறும்படியான அழைப்பு. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு வரக்கூடிய செய்திகள்,
அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயத்தை பற்றி இன்றைக்கு வரக்கூடிய செய்திகள், மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் யோசித்து பார்க்கிற பொழுது, இதற்காகவா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்தவர்களை பற்றி வரக்கூடிய செய்திகள், பொருளாதாரத்தில் பொருளாசை உடையவர்களாக இவர்கள் எதை அபகரித்து கொண்டார்கள், அதை அபகரித்து கொண்டார்கள் என்று சொல்லி வரக்கூடிய செய்திகள், பொருளாசையினால் நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை. சில வேளைகளில் நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய கரத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பேதுரடிகளார் எழுதின இந்த 2வது நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பேதுரடிகளார் சொல்லுகிறார், இந்த உலகம் அக்கினிக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். இதை நான் யோசித்து பார்க்கிற பொழுது சில நேரங்களிலே ஆழமாக யோசித்து பார்ப்பேன். அதாவது இந்த பூமியிலே என்னுடைய சாதனையினால், என்னுடைய கடின உழைப்பினால், என்னுடைய ஞானத்தினால் நான் உழைத்து சம்பாதித்து எவைகளெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறேனோ அவைகளெல்லாம் இந்த பூமிக்குரிய இந்த சம்பவம் நடக்கிற பொழுது வெந்து உருகி போகும், அழிந்து போகும். இன்றைக்கு தங்கத்தை சேர்த்து வைப்பதில் போட்டி போட்டுக்கொண்டு உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதில் கிறிஸ்தவ சமுதாயம் ஓடுகிறது. பொருளாசை உடைய கிறிஸ்தவ சமுதாயத்தை இன்றைக்கி அதிகமாக பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு பேதுரடிகளார் சொன்ன காரியம் இன்றைக்கு 24 நூற்றாண்டுகள் கழித்து பார்க்கிற பொழுது இது நமக்கும் பொருத்தமாக காணப்படுகிறது. நமக்கும் மிக பொருத்தமாக காணப்படுகிறது. இந்த உலகத்தின் சுபாவம் இப்படி இருக்கிறபடினால நாம் கிறிஸ்துவின் சுபாவத்தில், திவ்ய சுபாவத்தில் பங்கு பெறக்கூடிய ஒரு பெரிய அழைப்பை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். இதையும் பேதுரடிகளார் நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார், திருச்சபைக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். கடைசியாய் பார்க்கிற பொழுது அந்த 4வது வசனத்தில், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. எவைகளினால்? கிறிஸ்துவை, தேவனை அறியக்கூடிய அறிவினால் மேன்மையான அருமையான வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்திலே நாம் பங்கடையக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை அவைகள் நமக்கு அறிவிக்கிறது. ஆக பேதுரடிகளார் 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு சொன்ன காரியம், தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறியக்கூடிய அறிவில் நீங்கள் முதிர்ச்சி அடைய வேண்டும். ஏன் முதிர்ச்சி அடைய வேண்டும்? அது உங்களுக்கு தேவ கிருபையை பெற்றுத்தரும். அந்த கிருபையின் மேன்மையை நீங்கள் உணர்வதற்கு அது உங்களுக்கு உதவி செய்யும். ஆக கிருபையும் சமாதானத்தை நீங்கள் பெறுவீர்கள். முதலாவதாக. 2வதாக, இந்த பூமியிலே வாழுகிற பொழுது தேவ பக்தி உள்ள வாழ்க்கை வாழ தேவையான வல்லமையை அது தரும். 3வதாய் பார்க்கிற பொழுது உலகத்தில் உள்ள இச்சையான வாழ்க்கைக்கு தப்பி பிழைக்க அது வழி உண்டாக்குகிறது, ஞானத்தை கொடுக்கிறது, போதிக்கிறது. 4வதாய் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவின் சுபாவத்தில், திவ்ய சுபாவத்தில் பங்கு பெறும் தகுதியை நமக்கு உண்டாக்குகிறது. 5வதாய் பார்க்கிற பொழுது மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களில் நீங்கள் பங்கு பெறுவீர்கள் என்ற ஒரு ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பேதுரடிகளார் சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இவைகளினால் எனக்கு என்ன பயன்? இன்றைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம், கிருபை சமாதானத்தை தேடுவதை காட்டிலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை, அற்புதங்களை, அடையாளங்களை தேடி ஓடக்கூடிய
ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். எங்கே அதிசயம் நடக்கிறது, எங்கே அற்புதம் நடக்கிறது, எங்கே விடுதலை கிடைக்கிறது, உலக பிரகாரமான விடுதலை, உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான செழிப்பு, செழிப்பின் உபதேசத்தை பேசக்கூடியவர்கள் செழிப்பாக இருக்கிறார்கள். அதன் பரிமாணத்தில் தான் இன்றைக்கு அநேக விதமான சாட்சி இல்லாத காரியங்களை இன்றைக்கு வலைதளங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? நம்முடைய தேவன் யார்? இயேசு கிறிஸ்து யார்? நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? நம்முடைய அழைப்பின் மேன்மை என்ன? நம்மை அழைப்பதற்கு, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு, நம்மை ரட்சிப்பதற்கு பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவருடைய பங்களிப்பு என்ன என்பதை அறியக்கூடிய அறிவில் முதிர்ச்சியடையாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, தேவனை அறியக்கூடிய அறிவிலே நீங்கள் முதிர்ச்சி அடையுங்கள், வளருங்கள். இவைகளினால் என்ன பலன்? சமாதானமான வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். சாட்சியுள்ள வாழ்க்கை உங்களுக்கு வாழ்வதற்கு உதவி செய்யும். தேவ பக்தியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ்வதற்கு உதவி செய்யும். அது இந்த பூமியில், மறுமையில் நீங்கள் தேவ சாயலில் பங்கு பெறுவதற்கான வழிவாய்ப்பை அது உண்டாக்கி தரும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலே நீங்கள் பங்கு பெறுவதற்கான ஒரு பெரிய வழிவாசலை அது திறந்து தரும். ஆக தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறியக்கூடிய அறிவு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறது. அது மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறது என்று சொல்லி பேதுரடிகளார் 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையை, அதனுடைய மேன்மையை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கிறோமா? தகுதியில்லாத நமக்கு தேவன் அநேக காரியங்களிலே கிருபை பாராட்டுகிறார். சுகத்தை கொடுக்கிறார், ஆயுசு நாளை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், சம்பாதிக்கக்கூடிய சத்துவத்தை கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொன்றாய் நாம் எண்ணி பார்ப்போம் என்றால், ஒவ்வொரு நாளும் அனுதினமும் காலையில் எழுந்து நம்முடைய தலைக்கு மேலே நல்ல கூரை இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோமா? கடந்த மாதத்தில் இருந்த அநேக ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மியான்மர் நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் மரித்து போனார்கள். நாம் இந்த காலவெளியில் ஜீவனோடு இருக்கிறோம். இது தேவனுடைய கிருபை, இது தேவனுடைய பெரிதான கிருபை என்று சொல்லி நம்மள எத்தனை பேர் உணர்கிறோம்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, முதலாவதாக 3 காரியங்களை பேதுரடிகளார் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கும் சொல்லுகிறார். தேவனை பற்றி அறியும் அறிவின் அவசியத்தை நாம் உணர வேண்டும். தேவனை பற்றி அறியும் அவசியத்தை நாம் உணர வேண்டும். அதற்கான முயற்சிக்கு நாம் எவ்வளவாய் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஏனென்று சொன்னால், நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். உபதேசத்தை புரட்டக்கூடியவர்கள், கள்ள உபதேசங்கள், கள்ள உபதேசியர், கள்ள போதகர்கள் தந்திரமான வார்த்தைகளால், மாயையான வார்த்தைகளினால், கவர்ச்சியான வார்த்தைகளினால், அவர்களுடைய செயல்களினால், பேச்சுக்களினால் கிறிஸ்தவ சமுதாயத்தை, மக்களை தங்களுக்கு அடிமைப்படுத்தக்கூடியவர்கள். பேதுரடிகளார் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2வது வசனத்திலிருந்து 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அல்லது 2ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசித்து பாருங்கள். பேதுரடிகளார் சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய கெட்ட நடக்கைகளால் அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். இது 1ஆம் நூற்றாண்டிலே நடந்திருக்கிறது. அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயப்படுத்தி வசப்படுத்தி கொள்வார்கள். அநேக நேரத்தில் நான் யோசித்து பார்ப்பேன், துரதிர்ஷ்டவசமாக சத்தியத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய, சத்தியத்தை நேசிக்கக்கூடிய, சத்தியத்திற்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நாளுக்கு நாள் குறைந்து போய்கொண்டே இருக்கிறது. சபைக்கும் சபையினுடைய
தலைவர்களுக்கும் இதை நான் சொல்லுகிற பொழுது தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டு வருவதற்கு, திவ்ய சுபாவத்தை கொண்டு வருவதற்கு, கிறிஸ்துவின் சாயலை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக யாரெல்லாம் போதிக்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை விடுத்து உலக பிரகாரமான காரியங்களுக்காக மாயையான காரியங்களை பேசி அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக நம்மை வைத்து கொள்ளக்கூடியவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தேவனையும் தேவ திட்டத்தையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை அறியக்கூடிய அறிவினால் மாத்திரமே நாம் இன்றைக்கு கடைசி காலத்தில் இப்படியாப்பட்ட துருபதேசங்களிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும். எனவே முதலாவதாக தேவனை பற்றி அறியும் அறிவின் அவசியத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒன்று. இரண்டாவதாக தேவ பலத்தின் அவசியத்தை எவ்வளவாய் உணர்கிறோம், தேடுகிறோம். இன்றைக்கு அநேகர் விழுந்து போனதற்கும், அநேகர் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பதற்கும், அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கும் காரணம் என்னவென்று சொன்னால், உலக ஞானம் பெருத்து விட்டது, உலக பிரகாரமான ஸ்லாக்கியங்கள் வளர்ந்து விட்டது. நினைத்ததை நினைத்த இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஞ்ஞான வளர்ச்சி வந்துவிட்டது. ஆகையினாலே மனிதன் தன்னுடைய சுய பலத்தை நம்பி அதிகமாய் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நாம் தேவனுக்கு பிரியமான சாட்சியுள்ள வாழ்க்கை, தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவ பலத்தின் அவசியத்தை நாம் உணர வேண்டும். தேவ பலமில்லாமல் நாம் வாழ முடியாது. ஆக பேதுரடிகளார் இரண்டாவதாக சொல்லக்கூடிய காரியம், தேவ பலத்தின் அவசியத்தை நாம் உணர்கிறோமா? மூன்றாவதாக நமக்கு மறுமையில் மேன்மையான வாழ்க்கை இருக்கிறது, மேன்மையான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக வார வாக்குத்தத்தங்களை தேடி ஓடக்கூடிய கிறிஸ்தவர் இன்றைக்கு பெருகி கொண்டே இருக்கிறார்கள். இந்த வாரம் என்ன வாக்குத்தத்தம், அடுத்த வாரம் என்ன வாக்குத்தத்தம் என்று மனிதர்கள் விழுந்து போன பாவ சுபாவத்தை உடைய மனிதர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வாக்குத்தத்தங்களுக்காக ஓடக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஒருவேளை அப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் வேத வசனத்தை வாசிங்கள். மறுமையில் மேன்மையான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மேன்மையான வாக்குத்தத்தத்தின் மகத்துவத்தை, அவசியத்தை எப்பொழுது நாம் புரிந்து கொள்வோம்? தேவனை பற்றி அறியக்கூடிய அறிவிலே முதிர்ச்சி அடைவது. ஆக தேவனை பற்றி அறியக்கூடிய அறிவின் முதிர்ச்சியிலே நாம் இந்த காரியங்களை பெற்றுக்கொள்வோம். அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது நாம் சமாதானமான சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவ பலத்தை பெற்றுக்கொள்வோம். அப்படி நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது மறுமையில் மேன்மையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டு என்பதை உணர்ந்து அதிலே நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆமென். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார்.
நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எந்தோணந்து நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லையை எல்லா இன்பம் பெற்றிடுவாய். எந்தோணந்து நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லையை எல்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடே உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடே உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் ஆறுதல் உனக்களிப்பார். சோர்வடையும் நேரத்தில் ஆறுதல் உனக்களிப்பார். அவருன் வெளிச்சம் ரட்சிப்போமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவாய். அவருன் வெளிச்சம் ரட்சிப்போமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா. சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா. யாராயிருந்தாலும் வேதங்கள் என்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் வேதங்கள்
இயேசு அழைக்கிறேன்.